ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தில் மணிவண்ணன்கிற பதம் நம்மோட சக்கரவர்த்தி திருமகனுக்கும் பொருந்துங்கிறத இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். மணிவண்ணான்னா அழகியவன்னு ஒரு அர்த்தம். இவ்வளவு அழகோட ஏன் அவன் இருக்கான்னா, இந்த அழகை காட்டி ஒரு பக்தன் வரமாட்டானான்னு நமக்காக ஏங்கின்றிருக்கான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில். தன் நினைவில் விலக்கின்றி தன்னை நன்னார், நினைவு அனைத்தும் தான் விளைத்தும் விலக்கும் நாதன், என் நினைவை இப்பவத்தில் இன்று மாற்றி இணையடிக்கீழ் அடைக்கலம் என்று எம்மை வைத்து முன் நினைவால் யாம் முயன்ற வினையால் வந்த முனிவு அயர்ந்து முக்தி தர முன்னே தோன்றி நல் நினைவால் நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே. இந்த பாசுரத்தில் அவர் சொல்றார், இப்படி மணிவண்ணனாக அந்த மால் நிற்பதற்கு என்ன காரணம்னா, அழகான திருமேனியோட எல்லா திவதேசங்கள் தோறும் நிற்கிறார் அவர். இந்த அழகுல மயங்கி இவன் இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானான்னு நமக்காக அவர் காத்துண்டு நிற்கிறாராம். சேது சமுத்திரக்கரையில் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி காத்துண்டு நிற்கிறார். அந்த சமயம் ஆகாசத்தில் நின்றுண்டு விபீஷணன் சுக்ரீவாதிகள் கிட்ட சத்தம் போட்டு சொல்றான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணமுபஸ்திதம். உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் என்னை அழைச்சிண்டு போய் பெருமாள் ராகவனோட சேர்த்து வையுங்கோ. ஏன்னா நானா அவரிடத்துல போறதை காட்டிலும் ஏற்கனவே அவரோட பக்தர்களான நீங்கள் என்னை அழைச்சிண்டு போனா எனக்கு இன்னும் தெம்பு அப்படிங்கிறான். இந்த இடத்துல விபீஷணன் எதை காண்பிக்கிறான்னா, ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டுண்டோ அல்லது ஒரு பக்தர்களை முன்னிட்டுண்டு தான் பகவானை அடையணும்னு தெரியுது. பிரபு ராகவன் சபையை கூட்டினார், எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்கிறார். அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றார். கடைசியா பிரபு ராமர் சொல்றார், அபயம் அளிக்கிறது என்னுடைய விரதம், அதை நான் பங்கம் பண்ண மாட்டேன், அதை யாராலையும் பங்கம் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்றார். சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மி கீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யக ததாமி ஏதத் விரதம் மம. அபயம் கொடுக்கிறது என்னுடைய விரதம் சுக்ரீவா, அதனால நீயே போய் விபீஷணனை அழைச்சிண்டு வா அப்படின்னார். 10 தப்படி தான் போயிருப்பான் சுக்ரீவன். உடனே சுக்ரீவா அப்படின்னு கூப்பிட்டார். விபீஷணோவா சுக்ரீவ யதீவா ராவண ஸ்வயம். சுக்ரீவா, ஒருவேளை விபீஷணனை பார்த்துட்டு ராவணனும் வந்திருந்தா மறுபடியும் சபையை கூட்டுறேன்னு வராத. விபீஷணனுக்கு நான் அபயம் கொடுத்தாச்சு, ராவணனுக்கு நீயே அபயம் கொடுத்துடு அப்படிங்கிறார். ஏன்னா பெருமாள் அபயம் கொடுக்கறத காட்டிலும் ஒரு பக்தன் அபயம் கொடுக்கறது வசத்தி. அதனால ராவணன் வந்தா அவனையும் அழைச்சிண்டு வா அப்படின்னு சொன்னார். இப்படி பக்தாளுக்காக மட்டும்தான் பகவான் பக்தாளுக்காக மட்டும்தான் அவன் காத்துட்டு இருக்கல, பகைவர்களுக்காகவும் பகவான் காத்துண்டு நிற்கிறான். அழகோடு கூடிய அந்த மணிவண்ணன், மணியை போன்ற வர்ணத்தை உடைய சக்கரவர்த்தி திருமகனை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான், அது பொய்யோ மரகதமோ மணிக்கடலோ மழைமுகிலோ அப்படிங்கிறார். பச்சையார் நீலமா மேகத்தோத்த நிறமா, அவனை என்ன சொல்றதுன்னே தெரியலையே அப்படிங்கிறார் கம்பர். தியாகராஜர் சொல்றார், மாமவ ரகுராமா
மரகத மணி ஷியாமா அப்படின்னு பாடுறார். வால்மீகி கூட ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், ராமர் மட்டும் மணி ரத்தனம் இல்லை, ராமாயணமே ஒரு ரத்தனம் தான் அப்படிங்கிறார். காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரம் இவ ரத்தநாட்டியம் சர்வஸ்ருதி மனோகரம் அப்படிங்கிறார். ஒரு ரத்தனம் எப்படி கைக்குள்ள அடக்கமோ அந்த மாதிரி ராகவனையும் கைக்குள்ள அடக்கிடுவா யாரு? பக்தர்கள்லாம். சின்ன குடிசை சபரியோடது. பிரபு உள்ள வந்து உட்காண்டார். சீத்தையை காணும்னு தேடி லொங்கு லொங்குன்னு நடந்தவர் இவள் குடிசையில தான் வந்து உட்காண்டார். இவரோட திருவடியை சபரி பிடிச்சு விட்டா. சீத்தையை தவிர அந்த சரணத்தை யாருமே தொட்டதே இல்லை. ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பாத சேவனம் பண்ணினா சபரி. ராமர் கேட்கிறார், அம்மா சபரி, உன்னோட தபஸ் சித்தி ஆயிடுத்தாமா அப்படின்னு கேட்டார். அத்ய பிராப்தா தபஸ் சித்திகி, இந்த நிமிஷம்தான் உங்களை தரிசனம் பண்ணப்புறம்தான் என்னுடைய தபஸ் பூர்த்தி ஆச்சு அப்படிங்கிறாவோ. ஒரு கூட பழத்தை கொண்டு வந்து ராமர் எதிரில் வச்சா, எதுக்குமா இந்த பழம், ஆத்து கொல்லையில் பழுக்கிறதா அப்படின்னு கேட்டார். இல்லை, ஆத்து கொல்லையில் இருக்கிற பழமெல்லாம் புளிக்கும். பம்பாயாஸ் தீர சம்பவம், இங்கேருந்து 4 மைல் தாண்டி பம்பா சரஸ் இருக்கு, அங்கேருந்து எது தித்திக்கும்னு பார்த்து பறிச்சுண்டு வந்தேன். யாரையாவது ஆளை விட்டு பறிச்சுண்டு வருவியா? சபரி நிற்கிற போதே உடம்பு அவளுக்கு வடவடன்னு ஆடுறது. அவ்வளவு வயசாயிடுத்து அவளுக்கு. ஆளும் தேளும் எனக்கு ஏது சுவாமி, அப்படி அவ கொண்டு வந்தாலும் அவளுக்கு என்ன தெரியும்? அவ்வளவு ஸ்ரத்தை இருக்காது. மயைவ சஞ்சிதம் வன்யம், நானே போய் கொண்டு வருவேன். அதுக்குத்தான் ஸ்ரத்தைன்னு பேர். ஸ்ரத்தையா இருந்தாதான் அது பக்தி. நீங்களே வா, உங்களுக்கு பழம் ஆகாரம் தானா தினமும் அப்படின்னு கேட்குறார். எனக்கு பழ ஆகாரத்துக்கு நான் கொண்டு வரல. எனக்கு தினசரி மாமரத்து சிறகு இருக்கு, 2 சிறகை கசக்கி வாயில போட்டுண்டா போரும், எனக்கு உமக்காகத்தான் கொண்டு வந்தேன் அப்படின்னா. சுத்தமான பிரேமைய பார்க்கிறார் ராமர். யாரிடத்திலும் நீட்டாத கை அது. தன்னை அறியாம கை நீள்றது. ஏன் கை நீட்டி வாங்கிக்கிறார் அந்த பழத்தை? இந்த கனிக்காக கையை நீட்டி வாங்கல, பக்தி கனிக்காக கையை நீட்டினாராம் பிரபு ராமர். பிரபு ராமர் கையை நீட்டினதை நினைச்சு உருகி போய் அபராம பக்தி எந்த கொப்பரா அப்படின்னு உருகிறார் தியாகராஜர். சபரி கொடுத்தது பலம். பலம் அப்படின்னா பழம். அவளுக்கு ஜன்மா சபலம் ஆயிடுது. சபரியோட கைக்குள்ள அடங்கிட்டார் ராகவன்கிற மணிரத்னம். குகன்கிற வேடுவனை ராமஸ்ய ஆத்ம சமசகா அப்படிங்கிறார் வால்மீகி. ஏன் இப்படி சொல்றார்? பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு பக்தி, அந்த பக்தி பகவானோட சமமாக்கிடுமா. ராஜ்யஸ்ரீ கூட தனக்கு வேண்டாம்னு தள்ளிட்டு வந்த பிரபு ஒரு வேடுவனுக்காக நிற்கிறார். குகன் வரானோ பார் லக்ஷ்மணா அப்படிங்கிறார். என்னுடைய தரிசனம் கிடைக்கலன்னா அவன் தாங்க மாட்டானே அப்படின்னு தவிக்கிறார் ராமன். அவன் தாங்க மாட்டானோ இல்லையோ, இவர் தாங்க மாட்டார். அவனை பார்க்காத ஜன்மா வியர்த்தமாயிடும்னு நினச்சிக்கிறார் ராமன். அந்த குகனும் தூரத்திலேந்து பிரபுவை பார்த்துட்டான். பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேனவ, பிரியப்பட்டவர் நிற்கிறார்னு ஸ்நேகிதத்தோட ஓடி வரான். இப்படி ஓடி வர்றதுதான் பூஜை. எதையோ கொண்டு வந்து சமர்ப்பிக்கணுங்கிறது கூட இல்லை. ஒருங்கு தேனொடு மீன் உபகாரத்தான் இருந்த வள்ளலை காண எய்தினான் அப்படிங்கிறார் கம்பர். குகன் ராமர் பெயர்ல கொண்டிருக்கும் பக்தி மலை உச்சியில இருக்கக்கூடிய தேனை போல உயர்ந்தது.
நதியின் ஆழத்தில் உள்ள மீனை போல பக்தி ஆழமானது. உயர்ந்த பக்தி, ஆழமான பக்தி. அதுக்கு அடையாளமாகத்தான் தேனையும் மீனையும் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றார் கம்பர் இந்த இடத்துல. குகனை கட்டிண்டு ராமர் சொல்றார், மாழைமான் மட நோக்கி உன் தோழி அப்படிங்கிறார். சீதையை காண்பிச்சு சொல்றார், என்னுடைய தர்மபத்தினி அப்படின்னு சொல்லலை, உன் தோழி அப்படிங்கிறார். அடுத்ததா லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார், உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. என்னோட தம்பி லக்ஷ்மணன் உன்னோட தம்பின்னு சொல்லலை, உம்பி எம்பி அப்படிங்கிறார். உன்னோட தம்பியான லக்ஷ்மணன் என்னோட தம்பி அப்படிங்கிறார். அடுத்ததா சொல்றார், தோழன் நீ எனக்கு, நீ என்னோட தோழன்னு சொல்லி அவனோட தோளில் ஒரு குத்து விட்டாராம். அவர் தோளில் கையை போட்டுடுவானா குகன்? அவர் குத்து விட்ட உடனே பின்னாடியே நகர்ந்து கைகளை குமிச்சுண்டு, தோழன்னு நிற்க இந்த நாய்க்கு இடம் உண்டா அப்படின்னு கேட்குறான். நாய் குகன் என்று ஏசாரோ அப்படிங்கிறான். கங்கையோட அக்கறையில் கொண்டு விட்டான் குகன். லக்ஷ்மணா, குகனுக்கு கூலி கொடுப்பா அப்படின்னார் பிரபு. ஒரே தொழில் செய்கிறவர்கள் இடத்துல நான் கூலி வாங்க மாட்டேன் அப்படின்னான் குகன். என்ன அர்த்தம்? கங்கை நதியை கடக்க நான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு படகு விடுறேன், சம்சார கடலை கடக்க படகு விடுறார் ராமர் அப்படின்னு சொன்னான். குகனுடைய கைக்குள் அடங்கிய மணிவண்ணன். மணிவண்ணனான ராகவ பிரபாவம் நாளையும் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.